பாவத்திற்கு பரிகாரமாக அவர் ஒப்பு கொடுத்தார், பலியாக்கினார். So if this word is so true, then tell me, a person like Hitler, why was he not saved? இப்படியாக இந்த இறைவசனம் உலகத்தில் உள்ள எல்லோரையும் மீட்பதற்கு பரிகார பலி என்று சொன்னால், ஹிட்லர் போன்றவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். வரலாறு கூறுகின்றது, அவர் ஏன் மீட்கப்படவில்லை? Why was he not saved? That means God did not love Hitler? ஏன் அவர் மீட்கப்படவில்லை? தந்தையாகிய கடவுள் ஹிட்லரை அன்பு செய்யவில்லையா? Because the Bible teaches us grace alone cannot save you. ஏனென்றால் பைபிள் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, அருள் மட்டும் ஒரு மனிதரை மீட்க முடியாது என்று. That means even though God's grace is offered to all men, yet all men are not saved, because grace alone cannot save all men. கடவுள் மனிதர் அனைவருக்கும் பாரபட்சமின்றி அருளை கொடுத்திருக்கின்றார் என்று நாம் சொன்னாலும், இந்த அருள் மட்டும் ஒரு மனிதனை மீட்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. So tonight God gives us a beautiful truth. Grace alone cannot release the power of God. இன்று ஆண்டவராகிய கடவுள் ஒரு உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது அருள் மட்டும் ஆண்டவரிடமிருந்து வல்லமையை வெளிக்கொண்டு வர முடியாது என்று. So for grace to release the power of God into manifestation, you got to mix your faith to that grace that is come from God. Now there will be sure manifestation of God's power. ஆண்டவருடைய அருள், அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பாடுகளாக, தெரிவுகளாக கொண்டு வர வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அந்த அருளோடு சேர்க்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பாடுகளை, இறை வல்லமை கொண்டு வருகின்ற வெளிப்பாடுகளை காண முடியும். Grace is something that God has done, and when you agree, believe and respond to that grace, it becomes your faith. ஆண்டவர் நமக்கு அருளை தந்திருக்கின்றார். அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு அந்த அருளை, அவர் வல்லமையை பெறுவதற்காக உங்கள் நம்பிக்கையை அதன் மீது வைத்தால் நீங்கள் தெரிவுகளை, வெளிப்பாடுகளை காண முடியும். Let us take an example of yesterday. நேற்றுக்குள்ள அதே ஒரு எடுத்துக்காட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். There were 7 people who were here who had some problem in their body. நேற்றுக்கு உடல் வலி என்று சொல்லி 7 பேர் இங்க வந்து நின்னாங்க. I purposely asked them, what do they believe? அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க எதை நம்பிக்கையாக நீங்க வச்சிருக்கீங்க, உங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டேன். And they believe that God will heal them. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை குணமாக்குவார், நாங்க நம்புறோம் அப்படி சொன்னாங்க. Is God's grace saying that he will heal them? ஆண்டவருடைய அருள் இப்படி சொல்கின்றதா, நான் உங்களை குணப்படுத்துவேன் அப்படி சொல்லி இருக்குதா? Come on, is God's grace saying that he will heal them? ஆண்டவருடைய அருள் நான் உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லி இருக்குதா? God's grace doesn't say I'm going to heal them. God's grace says, when my son hung on that cross, that very moment by his wounds you were healed. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, அந்த அருள், நான் கொடுக்கின்ற அருள் உங்களை குணப்படுத்துவதல்ல, மாறாக என்னுடைய மகன் சிலுவையிலே தொங்கி அந்த சிலுவையிலே பட்ட வேதனைகளாலும் காயங்களாலும், அவருடைய அந்த காயங்களும் தழும்புகளும் உங்களை நோயிலிருந்து விடுதலை கொடுத்துள்ளது, சுகம் கொடுத்துள்ளது என்று கூறுகின்றது. Please understand, all our life we have been taught that God will do something for us. நம்முடைய வாழ்க்கையிலே வெகு நாட்களாக பெரும் பகுதியிலே நாம் இவ்வாறு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் நம் வாழ்க்கையில் ஏதாவது செய்வார் என்று. But the Bible doesn't say God will do something for you. The Bible says God loves you so much, he has already done for you. ஆனால் பைபிள் அவ்வாறு சொல்லவில்லை, நான் உங்களுக்கு செய்வேன் என்று. மாறாக தந்தையாகிய கடவுள் உங்களுக்காக ஏற்கனவே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்துவிட்டார் என்று கூறுகின்றது. This wrong knowledge
has produced wrong thinking. இந்த தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் அறிவு தவறான ஒரு எண்ணத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றது. When your thinking is wrong, your belief is also wrong. உங்களுடைய எண்ணம் தவறானதாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கையும் தவறானதாக தான் இருக்கும். And that is why they all thought and believed that God will heal them. அதனால் தான் இங்கு வந்த அனைவரும் அவர்கள் இவ்வாறு நம்பினார்கள், ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்று நம்பினார்கள். Praise the Lord. Praise the Lord. When you read the promise of God, it is called the grace of God. உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குறுதிகள் தேவையானால் அந்த வாக்குறுதிகள் தான் ஆண்டவருடைய அருளை பெற்று தருகின்றது. Beautiful example of Mother Mary. மிக அருமையான அழகான எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். The first thing the angel said to her, Hail Mary, full of grace. முதல் வார்த்தையாக வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்னது இதுதான், அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று. In my life, I always had a problem. In my life, I always had a problem regarding a question regarding Mother Mary. என்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாவை பற்றி எப்போதும் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி உண்டு. When I read the promise of God, every promise of God is for me. நான் ஆண்டவருடைய வாக்குறுதிகளை எல்லாம் நான் வாசிக்கும் போது அது எனக்கு என்று நினைப்பேன். So if a woman says, if the promise of God is for me, even I want to be like Mother Mary, I don't want to have any relationship with a man, I should also conceive by the power of the Holy Spirit and I should get pregnant by the power of the Holy Spirit. அப்போது நான் இவ்வாறு நினைப்பேன், அன்னை மரியாவுக்கு இவ்வாறு ஆண்டவருடைய அருள் எனக்கு போதும், அந்த வாக்குறுதி எனக்கு போதும் என்று நினைத்து அவர்கள் அதன் மூலமாக கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தால் நான் ஏன் அவ்வாறு சொல்லக்கூடாது? இந்த வாக்குறுதி எனக்கு போதும், அப்போது நானும் கருத்தாங்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாமே என்று நினைப்பேன். And I was saying, if any woman comes and questions me this, God, I do not have the answer. யாராவது ஒரு பெண் என்னை கேள்வி கேட்டால் அதற்கு எனக்கு பதில் இல்லை. One day when we were saying the rosary, ஒரு நாள் நாங்கள் ஜெபமாலை செய்து கொண்டிருந்தோம். I was saying, Hail Mary, full of grace. நான் இவ்வாறு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And the Holy Spirit gave me the answer to that question. அப்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதற்கு பதிலை கொடுத்தார். He said, the promise to have a child through the Holy Spirit was given only to Mother Mary and not every woman in this world. அப்போது பரிசுத்த ஆவியினால் ஒரு மகனை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அருள் அன்னை மரிக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது, மாறாக இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று ஆவியானவர் எனக்கு கூறினார். Here is a glass with the water inside. இங்கு ஒரு டம்ளர் இருக்கின்றது, அதிலே தண்ணீர் இருக்கிறது. This glass is a thing. இந்த டம்ளர் ஒரு பொருள். And inside it is a substance called water. இந்த டம்ளருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் தண்ணி. In the same way, when the angel Gabriel came and spoke to Mother Mary, அதே போல்தான் வானதூதர் அன்னை மரியாளிடம் வந்து பேசிய போது he spoke a word. அவர் ஒரு வார்த்தையை பேசினார். He spoke a word. அவர் ஒரு வார்த்தையை பேசினார். A word like this thing. அந்த வார்த்தையானது இந்த டம்ளர் மாதிரி ஒரு கண்டெய்னர். And that word said that you are going to become pregnant. அந்த வார்த்தை இவ்வாறு சொல்லியது, நீங்கள் கருத்தரிக்க போகின்றீர்கள் என்று. So the power to become pregnant was stored in the word. கருத்தரிப்பதற்கான வல்லமை அந்த வார்த்தையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. And when it was presented to Mother Mary, it was presented because of grace given to Mother Mary. அந்த வார்த்தையானது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட போது அது ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Are you understanding? புரிஞ்சுதா உங்களுக்கு? So when God gives you a promise through His word, that word has the power stored in it, and that promise becomes the grace of God. உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படும் போது அந்த வாக்குறுதியில் ஆண்டவருடைய வல்லமை சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியில் நீங்கள்
தெரிவுகளாக பார்க்கக்கூடிய பொருள் இருக்கின்றது. And what did Mother Mary do? அன்னை மரியாள் என்ன செய்தார்கள்? If she would have kept her mouth shut, would she become pregnant? அவங்க வாய அடைச்சு வச்சிட்டு இருந்தாங்கன்னா, பேசாம இருந்தா அவங்க ஒரு குழந்தைக்கு தாயாக ஆகி இருக்க முடியுமா? கருத்தரித்திருக்க முடியுமா? If she would have said no, would she become pregnant? அவங்க இல்ல என்னால முடியாது அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கருத்தரித்திருக்க முடியுமா? If she had fear, would she become pregnant? அவங்க ரொம்ப பயமா இருந்திருந்தா அவங்க இவ்வாறு அவங்களுக்கு ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா? Listen to this. நன்றாக கவனியுங்கள். It was God's plan. இது ஆண்டவருடைய திட்டம். It was God's purpose. இது ஆண்டவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. It was God's will. இது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. God wanted to bring his son into this world through Mother Mary's womb. தந்தையாகிய கடவுள் அன்னை மரியின் வயிற்றின் மூலமாக, கருவை தாங்குவதன் மூலமாக ஒரு மகனை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க விரும்பினார். Even though it was God and God and God, yet it would have not been possible until Mother Mary responded to that grace. கடவுள் பெரிய வல்லமைமிக்க தெய்வமாக, கடவுளாக அவர் இருந்தாலும் அன்னை மரியாள் ஒப்புதல் கொடுக்காத வரையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது. The moment she said yes to God, எந்த நிமிடத்தில் அவர்கள் ஆம் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்புதல் கொடுத்தார்களோ, by believing in the promise of God, ஆண்டவருடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை வைத்தார்களோ, the conception took place. அப்போது கருத்தரித்தல் அங்கு ஏற்பட்டது. The promise of God is given to everybody the same. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நமக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி வல்லமை உள்ள வாக்குறுதியாக இருக்கின்றது. Every promise of God that you are hearing is having the grace of God. நீங்கள் கேட்கின்ற எல்லா வாக்குறுதியிலும் ஆண்டவருடைய அருள் இருக்கின்றது. This promise of God is not given to you today. This promise of God is given to you the day Jesus died on the cross and he won the battle. இந்த வாக்குறுதிகள் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பாவ பரிகார பலியாக தண்டனையாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அன்றே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. So even though it is God's plan, God's purpose, God's will, everything God has done, yet to manifest, you must mix your faith. ஆண்டவராகிய கடவுள் அவருடைய திட்டமாகவும் நோக்கமாகவும் சித்தமாகவும் இவ்வாறு மகனை அனுப்புவது இந்த உலகத்தில் இருந்தாலும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த வாக்குறுதிக்கான தெரிவுகளை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம் இருக்க வேண்டும். So what is the meaning of the word faith? நம்பிக்கை என்றால் என்ன? Mother Mary is teaching us. அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். She received the word of God. அவர்கள் இறைவார்த்தையை அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். She believed the word of God. அவர்கள் அந்த இறைவார்த்தையை நம்பினார்கள். And she moved into action. அவர்கள் உடனே செயல்பாட்டுக்குள் இறங்கினார்கள். That is called faith. அதுதான் நம்பிக்கை. Many people seated here will say, I got faith. இங்க இருக்கின்ற எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி. But when you ask them, your faith is on what grace? நான் இவ்வாறு கேட்டால் உங்களுடைய நம்பிக்கை எந்த அருளில் இருக்கின்றது என்று. Okay, question. இப்போ ஒரு கேள்வி. Could Mother Mary have faith to become pregnant without a man before the angel could come? அன்னை மரியாவுக்கு வானதூதர் வருவதற்கு முன்னால் ஒரு ஆண் துணையுடன் கருத்தரிக்க வாய்ப்பிருந்ததா? முடிந்திருக்குமா? No. I'm repeating again. Before the angel could come and speak the word to her, did she ever think and believe that she can get pregnant without a man? வானதூதர் வந்து இவ்வாறு பேசுவதற்கு முன்னால் அன்னை மரியாள் ஒரு ஆண் துணையின்றி தான் ஒரு குழந்தையை கருத்தரிக்க முடியும் என்று நினைத்ததுண்டா? அப்பா நினைச்சிருக்காங்களா? நம்பி இருக்காங்களா? It's not possible. அப்படி முடியாது. But when she received the promise of God, அவர்கள் எப்போது ஆண்டவருடைய வாக்குறுதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, the grace of God gave her the strength to believe the word of God. ஆண்டவருடைய அருள் அந்த வாக்குறுதியை நம்புவதற்கு அவர்களுக்கு சக்தி கொடுத்தது. So can any person who is seated here can say, I have faith without knowing the promise of God? இங்கு இருக்கின்ற நாம்
எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு வாக்குறுதியை தெரியாமல் நாம் இருந்தோம் என்றால் அங்கு அருள் என்று அதை கூற முடியுமா? Hello, are you understanding what I'm saying? புரியுதா என்ன சொல்றேன்னு? Hello, are you understanding what I'm saying? புரியுதா உங்களுக்கு? I'll repeat again. இன்னொரு தடவை சொல்றேன். Very, very important. I'll repeat இது ரொம்ப again. முக்கியமானது. Let's say she is Mother Mary. இந்த சகோதரி மதர் மேரின்னு வச்சுக்குவாங்க. Can she become pregnant without a man? இந்த சகோதரி ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் இவர்களால் கருத்தரிக்க முடியுமா? முடியுமா? You're not even answering. What do I do? முடியுமா? Thank God. Hallelujah. Hallelujah. You know when we are asking questions, we are கேள்வி கேட்கும்போது இப்படின்னா என்ன அர்த்தம்? I can go further only if you understand. நீங்க புரிஞ்சாதான் நான் மேலையும் கொஞ்சம் விளக்கங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Because I promise you tonight, when you understand, you will begin to understand that the power of God that is in you will begin to manifest. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு இருக்கு, அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பாடுகளாக வரும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்க முடியும். Many people are being deceived by they say I have faith in God, I have faith in God, but they do not know the promise of God. When you do not have the promise of God, there is no question of having faith of God. நிறைய பேரு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி தன்னையே ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குறுதி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையிலே